அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். வைகாசி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை, சஷ்டி தீதி 1:22 வரை, பின்னாடி சப்தமி தீதி, திருவோண நட்சத்திரம் காலையில் 8:33 வரை, பின்ன அவிட்ட நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் இருக்கின்ற வரை சித்த யோகம், பின்னாடி மரண யோகம். இந்த மரண யோகம் ஃபுல்லாக இருக்கின்றது. ராகு காலம் எப்போவுமே 12 மணிக்கு 12 முதல் 1:30, யமகண்டம் 7 to 9, குளிகன் 10 to 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் இல்லை, யோகப்புடையான நாள். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. சூரியன், குரு, புதன், சுக்கிரன். இந்த சுக்கிரன் யார் அப்படின்னா 2ஆம் அதிபதி, 2ஆம் வீட்டுக்குரிய கிரகம். அது நன்மை. புதன் பரவாயில்ல, அவர் 3ஆவது வீட்டுக்குரிய. சூரியன் 5ஆம் அதிபதி, அவர் 2ல் இருக்கார். குரு 9 கூடியவர் 2ல். அதனால் இந்த நல்ல நாள் மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல அருமையான நாள். குருவுடைய பார்வை சிறப்பாக இருக்கிறது. அவர் 10ஆம் இடத்தை குரு பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது ராசிக்கு 10ஆம் இடம், 9ஆம் பார்வை. இந்த பார்வை அருமையான நல்ல பார்வை, தொழில் சார்ந்து பார்க்கிறார். இருக்கிற 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, பார்க்கறது நல்ல இடத்தை பார்க்குறாங்க. 10ஆம் இட தொழில் சார்ந்த பார்த்தா தொழில் நன்றாக இருக்கும். ஆக மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு குரு ராசியில் இருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் அதிலே இருக்காரு, 2ஆம் அதிபதியும் அதிலே இருக்காரு, 4ஆம் அதிபதியும் அதிலே இருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் குரு மட்டும் சிறப்பாக இல்லை, ஜென்ம குரு என்று சொல்வது. சனி பகவான் எங்க இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். ரிஷபராசி என்பவர்களுக்கு ராகு 11, செவ்வாய் 11, சனி 10, தொழிற்சாலம்லாம் பிரபாதமாக இருக்கும். ஆனால் ஜென்ம குரு ஏதாவது பிரச்சனையில உண்டு பண்ணி விடுவார், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களெல்லாம் குரு சிறப்பாக இல்லை. ரிஷபராசிக்கு குரு நல்லவர் கிடையாது, அதனால் கவனமாக நடந்து கொள்ளும். மற்ற கிரகங்கள் பிரமாதமாக இருக்கு. சனி நல்லவன், புதன் நல்லவன், ராகு நல்லவன். அதனால இதெல்லாம் நல்லது பண்ணும். மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. 12ஆம் இடம் விரயஸ்தானம். ஆனால் திருமணங்கள்லாம் நடைபெறும். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும். அயன சயன சுகம் கிடைக்கும். இது மான நோக்கம் இல்லைன்றுவாங்க. நிச்சயமா குரு 12ல் வர்றபோது அயன சயன சுகத்தானம் கிடைக்கும். படுக்கை அறை சுகம் கிடைக்கும். படுக்கை அறை சுகம் வேண்டும் என்றால் கணவன் மனைவி வேண்டும். அது நிச்சயமா இந்த காலத்தில் கொடுக்கும். ஆகவே இது ஒரு அருமையான ஒரு அமைப்பு. விரயம் தான் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணால் நல்ல விரயம் தானே. அடுத்து கடகராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் 11ல் இருக்காரு. ஆனால் 2 கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. சனி பகவானோ ராகு சிறப்பாக இல்லை. அஷ்டம சனி. பொதுவாக இந்த ஜாதகருக்கு 7, 8 கூடியவன் சனி பாவி, அவன் சொந்த வீட்டில் இருக்கான், தடைப்படுத்துகிறான் எல்லாத்தையுமே. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் குரு பலமாக இருந்தாலும் சனி தடைப்படுத்துகிறார். தாமதமாகி நல்ல விதமாக முடியும் என்று சொல்லலாம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள், நல்ல பலன் தரும்.
சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பலமாக இல்லை. குரு 10ஆம் இடத்துல இருக்காங்க, சனி 7ல் இருக்காங்க, ராகு 8ல், இதெல்லாம் உங்களுக்கு சரியில்லை. பொதுவாக சிம்மராசி என்பவர்களுக்கு ஓராண்டு நேரம் சரியில்லை. அடுத்தபடியாக கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 2 9 கூடிய சுக்கிரன் 9ல் இருக்கார். லக்னாதிபதி 9ல் இருக்கார். 10ஆம் அதிபதி 9ல் இருந்தால் தொழில் பிரமாதமாக இருக்கும், வேலையெல்லாம் கிடைக்கும். அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்கார். 2 வருஷம் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பார். 6ஆம் இடம் சனி பகவானுக்கு ஒரு நல்ல அருமையான இடம். அதனால கன்னிராசி என்பவர்களே ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். துளாராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த குரு 8ல் இருக்கார். 4 கிரகங்கள் உங்களுக்கு 8ல் இருக்கு. ராசிநாதன் 8ஆம் இடம் மறைவு சாணம். 9ஆம் அதிபதி 8ல், 11ஆம் அதிபதி 8ல், நன்மை இல்லை. உங்களுக்கு ராகு மட்டும் நல்ல இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் நிச்சயமா நல்லது பண்ணுவார். ராகு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவார். அவை துளாராசி என்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ளவும், எந்த காரியத்தையும் யோசிச்சு செய்யுங்க. தசாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை தோறும். விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசி பலம் பெறுகிறது. ராசிநாதன் எங்க இருக்காருன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு நன்மை. ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, குரு அந்த நல்ல பலமாக இருக்கிறது. ஆகவே நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த குருவுடைய பார்வைகளும் நல்ல சிறப்பாக இருக்கிறது. அடுத்தபடியாக தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு இன்று சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க, 3ஆம் இடத்துல இருக்காரு. ராகு பகவான் 4ல் இருக்காங்க. குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6 கூடையான 6லே இருக்கு. 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6லே இருப்பது, 6ஆம் அதிபதி 6லே இருக்கப்படுது, 7ஆம் அதிபதி 6ல். அதனால உங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் தாமதமாகும். இருப்பினும் சனி ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால சிரமத்துக்கு இடையில நல்ல விதமாக முடியும். சனி பகவான் 2 வருஷம் அதில் இருக்காரு, ராகு பகவான் 1 வருஷம் இருக்காரு. நிச்சயமாக உங்களுடைய முயற்சி வெற்றி தரும். அடுத்தபடியாக மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. ஏன்னா 2 ஆண்டுகள் இருக்கிறது. ஆனால் ராகு நல்ல இடத்துல இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த ஓராண்டு ராகு நல்லது பண்ணுவார். குருவு நல்ல இடத்துல வந்துட்டார், 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 5ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம். 5 கூடியவர் 5லே இருக்கார், புதன் 5ல் இருக்கார். அதனால உங்களுக்கு மகர ராசி என்பதற்கு 7 சனி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் பலமாக இருக்கிறது, நல்லது நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஜென்மச்சனி கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் வரும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். சற்று சிரமமான நேரம் தான். உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் பலமாக இல்லை, எந்த கிரகம் வலுவாக இல்லை. அதனால ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி என்பவர்களே உங்களுக்கும் குரு பகவான் நல்ல இடத்துல இல்லை. குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்க இருந்தாலும் அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்கறது பார்வையினால நன்மை செய்வார், நல்லதெல்லாம் நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மீன ராசி என்பவர்களே, உங்கள் 3 ராசிக்கும் 7.5 சனி பகவானுடைய காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால சற்று கடுமையாகத்தான் இருக்கும். சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமதோறு விரதமாக இருங்கள். சனி பகவானுக்கு வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். வன்னி மரம் வாங்கி பயிர் செய்யுங்கள், நல்ல பலன் தரும். வில்வ மரம் வாங்கி பயிர் செய்யுங்கள், சிவபெருமானுக்கு உகந்தது. ஆகவே இறைவனுடைய வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள், சிவபுராணம் பாராயணம் செய்யுங்கள். இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில வரலாம். வழிபாடு ஒன்று தான் நமக்கு இது சிறந்தது, மற்றதெல்லாம் ஒன்று பரிகாரங்கள் எல்லாம் நடக்காது. ஆகவே அன்பான நேயர்களே, நீங்கள்
வழிபாடு இறைவனுடைய வழிபாடு செய்தவையானால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அன்பு சார்ந்த நேயர்களே, இந்த ஒரு முக்கியமான கருத்து கலந்து கொள்வோம். இந்த மாலை நோக்கம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. திருமணத்துக்குரிய காலம் மாலை நோக்கம் வந்துருத்தான், எப்போ கல்யாணம் பண்ணலாம், இந்த மாலை நோக்கம் எவ்வளவு நாள் இருக்கும்? மாலை நோக்கம் என்பது ஒரு ஆண்டு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதாவது ராசிக்கு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 குரு வரும்போது பொதுவான மாலை நோக்கம். இப்ப மீன ராசி என்று எடுத்துக்கொண்டால் மீன ராசிக்கு 2ஆம் இடமான மேஷத்திலையும் 5ஆம் இடமான கடகத்திலையும் 7ஆம் இடமான கன்னியிலையும் 9ஆம் இடமான விருச்சிகத்திலையும் 11ஆம் இடம் மகரத்திலையும் குரு வருகின்ற காலம் அருமையான மாலை நோக்கம் என்று சொல்லுவார்கள். இதுதான் பொது விதி. சிறப்பு விதி என்று ஒன்று இருக்கிறது. கூடுமானவரை அதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். சிறப்பு விதி என்றால் என்ன என்று சொன்னால், சுக்கிரனுக்கு திருவோணங்களில் குரு வருகின்ற போது அருமையான மாலை நோக்கம். கேந்திரம் என்றால் 1, 4, 7, 10. திருவோணம் என்றால் 1, 5, 9. சுக்கிரனுக்கு 1ஆம் இடத்திலையும் 5ஆம் இடத்திலையும் 9ஆம் இடத்திலையும் குரு வருகின்ற பொழுது அருமையான மாலை நோக்கம். அதே மாதிரி லெக்கணத்துக்கு 1, 4, 7, 10 இந்த இடங்களில் குரு சஞ்சரிக்கின்ற காலம் அருமையான மாலை நோக்கம். இது சிறப்பு விதி. இந்த சிறப்பு விதியை பார்ப்பதே கிடையாது. பொது விதிப்படி இப்போ மாலை நோக்கம் இல்லை. லெக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருப்பார், இப்போ மாலை நோக்கமெல்லாம் கிடையாது. சந்திரனுக்கு 8ல் இருக்கு, அதனால கல்யாணம் பண்ணப்படாதுன்னு தவிர்த்து வர்றாங்க. அடுத்து இன்னொரு சிறப்பு விதி இருக்கு. இன்னும் 2 விதி இருக்கு சிறப்பு விதி. களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு 2, 5, 7, 9, 11 குரு வருங்காலம் சிறந்த மாலை நோக்கம். இதை எந்த ஜாதகத்திலையும் ஒப்பு நோக்கலாம். களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 2, 5, 7, 9, 11 குரு வருங்காலம் அருமையான மாலை நோக்கம். 7ஆம் அதிபதியுடைய திசை புத்தியில் திருமணம் நடைபெறும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசை புத்தியில் நடைபெறும். 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களின் திசை புத்தியில் திருமணம் நடைபெறும். இப்ப 7ஆம் இடம்னா என்ன? மீன லக்னம் அப்படி வச்சுக்குவோம். மீன லக்னத்துக்கு 7ஆம் இடம் கன்னி. கன்னிக்கு அதிபதி புதன். புதனுடைய திசை அல்லது புத்தி அந்தரம் நடக்கிற போது கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அதே போல 7ஆம் இடத்துல யார் இருக்காங்க, அவங்களுடைய திசை புத்தி காலங்களில் திருமணம் நடைபெறும். 7ஆம் இடத்தை பார்க்கிறார் ஒருத்தர், அவங்களுடைய காலத்தில் திருமணம் நடைபெறும். இவ்வளவு இருக்கு சிறப்பு விதியிலே. ஆனால் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்பொழுது மாலை நோக்கம் கிடையாது. இப்ப 12ஆம் இடத்துல குரு சந்திரனுக்கு 12ல் குரு இருக்கும்போது கல்யாணமே நடக்காது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம் என்று பெயர். பொதுவாக அதில் இன்னொரு பெயர் உள்ளே மறைந்திருக்கிறது. அயன சயன சுகத்தானம், மோட்சஸ்தானம், இதெல்லாம் இருக்காது. அந்த அயன சயன சுகம் என்றால் என்னவென்றால், அயனம் என்றால் சாப்பிடுவது, சயனம் என்றால் தூங்குவது, சுகம் என்றால் கணவன் மனைவி சேர்ந்து அறிவிப்பது. அந்த இடத்துக்கு பேர் தான் படுக்கையறை சுகம் என்று பெயர். இந்த படுக்கையறை சுகம் 12ஆம் இடத்துல கிடைக்கும். அந்த 12ஆம் இடத்துக்கு குரு வர்ற போது நிச்சயமாக ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அந்த படுக்கையறை சுகத்தை இறைவன் கொடுப்பார். இதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ குரு 12ல் இருக்கார், நிச்சயமாக கல்யாணம் ஆகாது. இப்படியெல்லாம் தவறான ஒரு பலன்களை சொல்லி இந்த குழந்தைகளை வயிறை கடத்தி விடுகின்றார்கள். இன்னொன்று இருக்கிறது,
வாக்கு தத்துவம் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அதாவது இந்த 9ஆம் இடத்தை வச்சு ஊழ்வினை பயன் என்று சொல்லலாம், முன்னோருடைய சாபம் என்று சொல்லலாம். முன்னோருடைய செய்த பாவத்தினால் நமக்கு காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லலாம். நாம் செய்த பாவத்தினால் நமக்கு காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லலாம். பெரியவர்கள் எல்லாம் இந்த ஊழ்வினை பற்றி அழகாக ஞான சம்பந்தரே அப்புறமே 11 பாடல் பாடியிருக்கிறார், பட்டத்தார் பாடியிருக்கிறார். மணிவாசக பெருமான் மீட்டிங்கு வந்து விலை பெறுவீர் ஆறாமை என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஊழ்வினை பயன் என்பது நம்ம கூட வருவது, நம் கூட வருவது பாவ புண்ணியம் அல்லாது. நாம் அறையில் அணியும் கோவடமும் நம்மோட வராது. பட்டந்தார் நாம் செய்த நன்மை தீமை மட்டும்தான் நம்முடன் வரும். நம்ம இடுப்புல இருக்கிற அறா கூடிய வராது, கோபனமும் வராது. அதெல்லாம் எடுத்துருவாங்க, அதெல்லாம் எரிஞ்சு போயிடும். அதான் எவ்வளவு அழகாக சொல்றார். நாம் அறையில் அணியும் நம் கூட வருவது பாவ புண்ணியம் அல்லாது. நம் அறையில் அணியும் கோபனமும் நம்முடன் வராது. அனுபவத்து பாடுற அருமையான கருத்தை சொல்றார். என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, முன் செய்த தீவினையே இங்கனே வந்து பூண்டது என்ற கழுமறு நெருப்பிடித்தேன். என்னால எதுவுமே முடியாது, தூக்கி போட போறான் கழுமரத்துல. ஊனெடுத்த பின் செய்தி, நான் மனிதனாக பிறந்ததுக்கு அப்புறம் எந்த பாவத்தையும் நான் செய்யல, முன்னாடி என்ன செய்யலன்னு தெரியல அப்படின்னாரு. அவரை முன்னாடி தீமை பண்ணல. ஏன்னா இப்போ இந்த பிறவியில் பெரிய செல்வம் தானே பிறந்திருந்தேன். கழுமழை நெல் பிடிச்சி வச்சு, அதுதான் ஊழ்வினை என்பது. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஊழ்வினை தான் அதிகமாக நடக்கிறது. தன்னுடைய சந்ததிகளுக்கு பாவங்களை நிறையாக சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். சந்ததிகள் வளர்ச்சி அடையாது. ஆகவே அன்பான நேயர்களே, இந்த வாக்கு தத்துவம், அந்த தத்துவம், தெய்வங்கள் நிந்தனை செய்யாது. எந்த தெய்வமும் நிந்தனை செய்யாது. அப்போ சாமியே கும்பிடலைன்னா என்ன பண்ணும்? குலதெய்வத்து பக்கமே நம்ம போகலைன்னா என்ன பண்ணும்? நம்மளை விட்டு விலகி போயிடும். அவ்வளோதான், வேற நம்மளை வந்து சபிச்சு விடாது. ஏன்னா அவங்களுடைய குழந்தை நான். தாய் வந்து குழந்தையை சாபம் விடுவாளா? இடமாட்டார். ஆகவே அன்பான நேயர்களே, ஒரு நல்ல கருத்துக்களை ஆராய்ச்சி செய்து, ஒரு நல்லவர்களை நாடி, நல்ல மகான்களை நாடி ஆசி பெற்று நல்ல காரியங்களை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். எல்லா அன்பர்களும் நலமுடன் வாழ, பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லா வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.